மதுரையில் இருக்கவே இருக்கா நம்ம ஆளு கூட்டு வந்து ஒரே போட சொல்லிடுவான். ஏன் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானே அவனை போட்டுட்டு ஜெயிலுக்கு போறேன். இவன் இப்பவே இவ்வளவு வேலை பாக்குறேன், இன்னும் என்னென்ன செய்வானா? அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி இப்ப கவர்மெண்ட் ஆர்டரே பிடிச்சிட்டான். இவனை போட்டு தர்றதார ஒரு வழியா இல்ல. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பான். ஏய் நல்லா விடுடி. நல்லா இருடா சாத்தி. இந்த வீட்டில் ஆம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சேன், ஒன்று கூட உருப்படல. பொம்பளை பிள்ளை நீ படிச்சு என் ஆசையை நிறைவேற்றிட்டமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவ எங்க ஒழுங்கா டிகிரி வாங்கினா? ஹரிஸ் வச்சு தான் டிகிரி வாங்கினா. சும்மா இரு. டேய் டேய் ஆமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. சும்மா இருங்கடி. சரி ஓகே நாளைக்கு காலைல ஏய் போலடா டைம் ஆகுது. இல்ல நாளைக்கு காலைல நீ செக் ட்ராப். இல்ல போன் குடி போன் கொடு. குடி நான் சொல்றது கேளு, போன் கொடு, லைன்ல இருக்காங்கடி. ஏய் அங்கிள் எல்லாம் உன்னால வந்து குடி நான் சொல்றது கேளு, போன் கொடு, லைன்ல இருக்காங்க. என்னடி உன் பிரச்சனை? ஏய் நீக்கு மதுரையில பட்டம் கொடுக்க போறாங்கன்னு சொன்னேல உன்கிட்ட, அது கூட மறந்து போச்சு உனக்கு. ஓ சுத்தமா மறந்துட்டேன். ஏய் என்னால நீ வர முடியாது, கலெக்டர் வரைக்கும் போணும், கவர்மெண்ட் ஆர்டர். தெரியாது இப்போ நீ கிளம்பி வர. இல்லடி என்னால முடியாதுங்கறல, நீ தான் லாஸ்ட் டேட். ஏய் குடி நீ போன தான் வேலை இருக்குது, வர முடியாதுன்னு சொல்றானே. பெரியவனை கூட்டி போ. ஏமா ஏற்கனவே டைம் ஆயிட்டு இருக்கு, நீ வேற அவன் கூட சேர்ந்துட்டே. கண்டிப்பா முடியாது கோமதி. ப்ளீஸ் இங்க பாரு டைம் ஆயிட்டு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் கடைசி நாள் நீ. நான் வேணா வரட்டுமா? ஒண்ணு வேணாம். ஏய் நீ வாடா நம்ம போலாம். ஏய் குட்டி அந்த கவுன வாங்கி வர சொல்றாருல. நீ வா நம்ம போலாம். கூட்டி போறேன். ஏய் வா. இப்பவே டைம் ஆயிடுச்சு கோமதி, நீ புரிஞ்சிக்கவே மாட்ட. நீ பட்டம் வாங்குறத பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் வரேனே. உங்களை யாரா கூப்பிட்டாங்களா? சும்மா போங்க அங்கிட்டு, தேவலாம தலையிட்டு. ஏய் நீ வாடா. அண்ணா ஆசைப்பட்டு கூப்பிடுறாருல, எடுத்து பேசிட்டு இருக்க நீ. உன்னை அண்ணன் கிடையாது, நீ வா நம்ம போலாம். அப்பா கதிர் என்னடா இது? ஏய் அவன் கூட பிறந்த அண்ணன்டி, ஆசையா வரேங்கறாரு, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அண்ணா உள்ள இருந்து வரணும், கூட பிறந்துட்டு அண்ணன் ஆயிட முடியுமா? அண்ணன் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கான்? அம்மா நாங்க எத்திரிட்டு ஓடிட்டு இப்ப வந்து அண்ணன் சொன்னா எங்க இருந்து பாசம் வரும்? நீ தானே என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, நீ தான் என் அண்ணன். நான் பட்டு வாங்குறது நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா? கொண்டுவாங்க. ஏய் கதிரு கிளியரா லைன் உனக்கு. பாஸ் போட்டுருவோம். ஏய் ஒப்பல ஆளுங்க வர சொல்றா. என்ன பீரோ திறந்து கிடக்கு. ஐயோ எங்க வச்சேன்? என்னம்மா நகையை காண முடி? என்னம்மா? ஆமாண்டி குட்டி. என்னம்மா சொல்ற? நகையை காண முடி. எங்க வச்சேன் தெரியலையே. பதட்டப்படாதம்மா, இங்கதான் எங்கேயாவது வச்சிருக்கேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? மாரியாத்தா பைய தேடு. கோமதி கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருந்த நகையாச்சேடி, 25 பவுன் நகையாச்சு. ஐயோ இதுக்குள்ள வச்சுட்டேனா எங்க போய் தேடுவேன்? என்னடி? ஒண்ணும் இல்லைங்க. என்னடி தேடுற? ஒண்ணும் இல்லைங்க. ஏய் கேட்டா இருக்க நானு. ஒண்ணும் இல்லைங்க. சொல்லுடி, மறந்து சொல்லுடி. அப்பா அடிச்சா சொல்லுங்கடி, என்னடி தேடுறீங்க? நகையை காணும். நகையை காணமா? எங்கடி வச்ச? இந்த பீரோல தாங்க வச்சேன். அவகிட்ட காமிக்கிற இவகிட்ட காமிக்கிறேன்னு தண்டா போட்டுருப்பிய நீ. எங்கடி வச்ச நகைய? சிவகாமி மைனி கிட்ட காமிச்சிட்டு இந்த பீரோல தான் அடிச்சா வச்சேன். தண்டங்கடி தண்டங்க. எங்கடி பெரிய என்ன? போடி போய் ஃபோன் பண்றே. போடி ஃபோன் பண்ணுனா ஒண்ணு. என்னைக்கு சீமந்த புத்திரன் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சானோ அன்னைக்கு இந்த வீட்டுக்கு சனி பிடிச்சிடுச்சு. சனி பிடிச்சிடுச்சு. ரமேஷ் அண்ணா, நான் குட்டி பேசுறேன். 25 பவுன் நகையாச்சடி. பெரிய அண்ணன் கடையில் இருக்காங்களா? சொல்ல கேட்காம அவனை வீட்டுல சேர்த்து ஆடுனீங்கல்ல, உனக்கு வேணும்டி. வேணும். என்னடி ஆச்சு? காலையில இருந்து கடைக்கு வரலையா? அவன் வேட்டி சட்டை எல்லாம் இருக்கான்னு போய் பாரு. போடி.
அறிவு கேட்ட முண்டை என் பேச்சை கேட்காம உன வீட்டுல சேர்த்து மப்படுத்து தெரிஞ்சீங்கல்ல உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்டி என்னடி இருக்கா அண்ணன் வேட்டி சட்டெல்லாம் காணும்பா. பாத்தியாடி பாத்தியா உன் புள்ள நகையெல்லாம் தின்னு ஓட்டாண்டி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே வெட்டி கொன்றுவேன் மூத்த புள்ள வந்துட்டான்னு கறியும் சோறு ஆக்கி கொட்டுறீங்கல்ல உனக்கு வாக்கரிசி போட்டு போயிட்டாண்டி நான் சொன்னதை கேட்டியா ஆண்ட காலு திருண்ண கை சும்மா இருக்காதுரி நீயோட கேவலமா மதிச்சீங்கல்ல உனக்கு பத்தாதுரி சண்டாடி புள்ளைய கொள்ளாம விட மாட்டேன்டி போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் பரவாயில்ல அவனை அறுத்து 6 கூர் போடாம விட மாட்டேன் வாடா தருதல டேய் நகையெல்லாம் எங்கடா வச்ச நகையெல்லாம் இது பண்ண போய் சொல்லாதடா எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க எனக்கு தெரியாது சொல்றா டேய் உன்ன சொல்ல தெரியாது சொல்றா சொல்லு ஏப்பா அடிக்காதீங்க சொல்லுடா சொல்லுடா டேய் தெரியாது பா எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க சொல்லுடா உண்மையா சொல்லு தெரியாதுப்பா சொல்லுடா எதுனாகப்பா சொல்லுடா உண்மையா டேய் திருட்டு நாய் தெரியாதுப்பா தெரியாதுப்பா சொல்லுடா சொல்லுடா நான் எடுக்கலப்பா அப்பா இவன் பொண்ணோட நகையடா உண்மையா சொல்றா சொல்லாம நான் விட மாட்டேன் டேய் சொல்லுடா டேய் அட விடு வச்சிட்டியா இல்ல வந்து திருடிட்டியா சொல்லு டேய் இல்லப்பா உண்மையில எடுக்கலப்பா சொல்றா உண்மையில எடுக்கலப்பா தங்கச்சி கல்யாணம் நின்று போயிருச்சுன்னா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட நாடுகிட்டு தாண்டா சாகணும். எங்கடா வச்சிருக்க நகைய சொல்லுடா சொல்லுடா. சத்தியமா நான் எடுக்கலப்பா. ஐயோ நீ மாமா களவாளி பையல உண்மையா சொல்றான் டேய் அந்த அருவாளை இவனை அப்படியே வெட்டி கொண்டு வெட்டுப்பா நல்லா வெட்டுப்பா என்ன கண்ணு திட்டுப்பா வெட்டி போடுப்பா. சத்தியமா நான் எடுக்கலப்பா சத்தியமா நான் எடுக்கலப்பா சத்தியமா எடுக்கல சத்தியமா எடுக்கல குட்டி டேய் போய் சொல்லாதடா போய் சொல்லாத எங்கடா ஒளிச்சு வச்சிருக்காங்க உண்மையா சொல்றா என் குடும்பத்தை நான் சொல்லிடாதடா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுடா டேய் சொல்லுடா என்ன நடந்துச்சு? ஏண்டி கோமதி உன் கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருந்த நகையெல்லாம் காண முடியும். ஏமா இப்படி கட்டி ஊரிய கூட்டி வச்சிருக்க? நான் தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட நகை காட்டலாம்னு கொண்டு போயிட்டு வந்தேன். ஐயோ சண்டா சத்த தொரடி அம்மா அடிக்காதம்மா. முண்டை சத்த தொலை சத்த தொலை அம்மா தெரியாம பண்ணிட்டேன் மாமா. அடி பாவி இனிமே பண்ண மாட்டேன் கூட வந்துச்சு நாகமா போறேன். நான் திருட்டா இல்லப்பா திருடத்துக்காக இந்த வீட்டுக்கு வரலப்பா ஏதாச்சும் வந்து பொழைச்சிக்கலான்னு வந்தப்பா சின்ன வயசுல நீ மட்டும் அவனை குண்டி ஆக்கி அடிச்சு அவமானப்படுத்தாம இருந்திருந்தா நான் அந்த நகையை திருட்டு ஓடி இருக்க மாட்டேன்ப்பா இக்கடுக்குள்ள நானும் ஒரு பொட்டி கடை போட்டு நல்லா பொழைச்சிருந்திருப்பேன்ப்பா வீட்ல இருந்து ஃபோன். சொல்லுமா என்னம்மா சொல்ற கொஞ்சம் கூட அறிவே இல்லையா 25 பவுன் நகை எடுத்துட்டு போகும்போது வீட்டுல சொல்லிட்டு போன அறிவில்லை உனக்கு வராது எடுத்துக்கணும் வாய முடு ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாமா நீ பச்சை பொழுதாமா அண்ணனும் இப்படி நாக்குல நிலமெல்லாம் பேசிட்டியாமா ஐயோ ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன்டா எனக்கு நல்ல சாமி இப்ப பாரு என்ன பிரயோஜனம் இப்ப நான் அண்ணன் எங்கன்னு போய் தேடுவேன் என்ன பண்ணும் எல்லாரும் சேர்ந்து அண்ணன் எவ்வளவு நேரம் ஆச்சு அண்ணன் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து நிறுத்தி நான் வந்துடுறேன் சொன்ன கேட முந்தம் எப்படியாவது என் பிள்ளைய கூட்டிட்டு
பொருட்காட்சிக்கு போலாமா?